வணக்கம். தர்மம் இந்த வார்த்தைய நம்ம எல்லாருமே அடிக்கடி கேட்டிருப்போம் இல்லையா? ஆனா அதோட உண்மையான அர்த்தம் என்னன்னு நம்ம என்னைக்காவது ஆழமா யோசிச்சிருக்கோமா? ஒருவேளை நாம தர்மம்னு நினைச்சுகிட்டு இருக்கிறது அதோட ஒரு சின்ன பகுதி மட்டும்தானா? வாங்க, இன்னைக்கு தர்மத்தை பத்தின நம்ம பார்வைய முழுசா மாத்தக்கூடிய ஒரு விஷயத்த பத்தி பார்க்கலாம். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த ஞானம் ஸ்ரீமத் சுவாமி சித் பவானந்தர் அவர்களுடைய தினசரி தெய்வீக வழிகாட்டுதல்ல இருந்து எடுக்கப்பட்டது. வேதாந்த தத்துவத்தை அடிப்படையா கொண்ட இந்த ஒரு சின்ன போதனை நாம தர்மம்னு சொல்ற செயலோட நோக்கத்தையே ஒரு கேள்விக்குள்ளாக்குது. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்ககிட்ட தர்மம்னா என்னன்னு கேட்டா நம்மள பல பேர் என்ன சொல்லுவோம்? கஷ்டப்படுறவங்களுக்கு உதவுறது, தேவையில இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறது, அப்படிதானே? அது சரிதான். ஆனா கதை அதோட முடியல. ஆச்சரியமா இருக்குல்ல? ஆமா, நாம செய்யற எல்லா உதவியுமே உண்மையிலேயே ஒருத்தருக்கு நன்மை செய்துன்னு சொல்லிட முடியாது. சில நேரங்கள்ல நம்மளோட நல்ல எண்ணம் கூட கெடுதலா போய் முடிய வாய்ப்பு இருக்கு. அது எப்படின்னு பார்க்கலாமா? வேதாந்தம் இதுக்கு ஒரு ரொம்ப தெளிவான எச்சரிக்கை கொடுக்குது. அதாவது தப்பான இடத்துல தப்பான நோக்கத்தோட செய்யப்படுற தர்மம் நல்லது செய்யறத விட கெடுதல் தான் அதிகமா செய்யுமாம். இதுதான் இன்னைக்கு நாம ஆழமா பார்க்க போற ஒரு விஷயம். உதவி செய்யறதே எப்படி ஒருத்தருக்கு உபத்திரவமா மாறும். அப்போ இந்த தவறான தர்மம்னா என்ன? நாமத்தோ நல்ல எண்ணத்துல தானே உதவி செய்றோம், அது எப்படி தப்பா முடியும்? இந்த மூல ஆதாரம் அது ரொம்ப அழகா விளக்குது. தவறான தர்மம் எங்கிருந்து வருதுன்னா குடுக்கறவங்களோட ஈகோல இருந்து வருதாம். அதாவது நான் எவ்ளோ பெரிய ஆளு பாருன்னு மத்தவங்களுக்கு காட்டிக்கிறதுக்காக செய்யறது. இந்த மாதிரி செய்யும்போது வாங்குறவங்கள நாம ஏதோ சின்னவங்களா பாக்குற மாதிரி ஒரு உணர்வை கொடுக்கறோம். கடைசியில அந்த உதவி அவங்களுக்கு ஒரு அவமானமா மாறிடுது. சரி, எது தப்புன்னு பார்த்தாச்சு. அப்போ எது சரி? சரியான தர்மம் எப்படி இருக்கணும்னு இதுல ஒரு அருமையான வழிகாட்டுதல் இருக்கு. வாங்க, அதையும் பார்க்கலாம். ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பாருங்க. ரொம்பவே சிம்பிள். தவறான தர்மம் பெருமையிலிருந்து வருது, ஆனா சரியான தர்மம் பணிவிலிருந்து வருது. ஒன்னு மத்தவங்கள அவமானப்படுத்துது, இன்னொன்னு அவங்களும் நம்மள மாதிரி மனுஷங்க தான சக மனித உணர்வோட உதவுது. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, சரியான தர்மம் ஒருத்தரை நம்ம மேல ஃபுதூஹ் இருக்க வைக்காது. பதிலா அவங்க சொந்த கால நிக்கிறதுக்கு உதவும். ஆக, உண்மையான தர்மத்தோட நோக்கம் இதுதான். சும்மா பணத்தையோ பொருளையோ கொடுத்துட்டு வர்றதில்ல. வாங்குறவங்க அவங்க வாழ்க்கையில முன்னேறதுக்கு நாம ஒரு கருவியா இருக்கிறது. இது அவங்கள சார்ந்து இருக்க வைக்காம அவங்களுக்கு ஒரு சக்தியை கொடுக்குது. இதுதான் மிக முக்கியமான பாயிண்ட். இதுவரைக்கும் நாம குடுக்கற செயலை பத்தி பார்த்தோம். ஆனா இதுக்கு பின்னாடி இன்னும் ஆழமான ஒரு ஆன்மீக நோக்கம் இருக்கு. இப்போ நாம இந்த விவாதத்தோட அடுத்த கட்டத்துக்கு போறோம். இந்த விஷயத்த புரிஞ்சுக்க அகங்காரம் அப்படிங்கிற வார்த்தையே நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். சிம்பிளா சொன்னா நான், எனக்கு, என்னாலதான் எல்லாம்னு நம்மள பத்தியே ரொம்ப முக்கியமா நினைச்சுக்கிறது தான் அகங்காரம். இங்கதான் இந்த போதனையோட கிளைமேக்ஸே இருக்கு. நாம ஒருத்தருக்கு சரியான முறையில தர்மம் செய்யும்போது அதனால உண்மையிலே யாருக்கு நன்மை தெரியுமா? வாங்குறவங்களுக்கு மட்டும் இல்ல, அதை விட அதிகமா கொடுக்கற நமக்கு தான். ஏன்னா அந்த செயல் மூலமா நம்மளோட நான்கிற அகங்காரத்தை நாம ஜெயிக்க கத்துக்கிறோம். சரி, இவ்ளோ விஷயங்கள் நாம கத்துக்கிட்டோம். இத நம்ம வாழ்க்கையில எப்படி பாக்குறது? அதை யோசிக்க வைக்கிற மாதிரி ஒரு கேள்வியோட இந்த பகுதியை முடிச்சுக்கலாம். அடுத்த தடவை நாம யாருக்காவது உதவி செய்ய போகும்போது ஒரு செகண்ட் நின்னு நம்ம மனசுக்குள்ள இந்த கேள்வியை கேட்டுக்கலாம். நாம இப்ப செய்யற இந்த உதவி நம்ம பெருமைய காட்டுறதுக்கா இல்ல நம்ம பணிவை வளர்த்துக்கிறதுக்கா? இந்த ஒரு சின்ன கேள்வி நாம செய்யற ஒவ்வொரு உதவியும் இன்னும் அர்த்தமுள்ளதா மாத்தும். நன்றி.